நீங்க பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது ஒரே பேன்லயே பண்ற ஒன் பேன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். வாங்க இனி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி இன்னைக்கு செய்யறதுக்கு நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை கழுவி நல்லா சுத்தமாக கழுவி ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து தண்ணி நல்லா கொதி வரட்டும். அது கொதிக்கும் போது நம்ம அந்த கழுவி வச்ச அரிசியை இது கூட ஆட் பண்ணிடலாம். இது கூட இனி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அதையும் பிழிஞ்சு அதை தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இனி இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அது எந்த வெஜிடபிள் ஆயிலாக வேணால் இருக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது என்ன பண்ணோன்னா அந்த அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் வரது இதுவே உங்களுடைய முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அரிசி 90% தான் வெந்திருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம் ஃப்ரைட் ரைஸ்க்கு. அரிசி குழஞ்சிடுச்சுன்னா அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் அரிசி. சரி, இனி இதை எடுத்துருங்க. இதை வடிகட்டி ஒரு பெரிய ட்ரேயில், அது சூடோடு இருந்தால் திருப்பியும் குக் ஆகும், அதனால அதை ஒரு பெரிய ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நமக்கு ரைஸ் ரெடி ஆயாச்சு. அதனால நம்ம சிக்கன் இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கிட்டத்தட்ட 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இல்லையா, அதனால சிக்கன் தான் டாமினேட் பண்ணணும். இது கூட இனி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ் சேர்த்துக்க போகிறேன். அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். சில்லி சாஸ் எந்த சில்லி சாஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்னைக்கு சிராச்சா சாஸ் எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இனி இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகு பொடி. இப்போ நம்ம ஒரு 4 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இந்த 4 முட்டையும் சிக்கன் கூட ஆட் பண்ண போகிறது இல்லை, வெறும் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு நமக்கு ஒரு ஃபுல் முட்டை இந்த சிக்கன் கூட போட்டு மேரினேட் பண்ணால் அது ரொம்ப ஜாஸ்தி. அதனால நான் அந்த 4 முட்டை அடித்து வச்சதில் இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இதோட உப்பு போட மறந்துடாதீங்க. உப்பும் போட்டு 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இந்த சிக்கன் ஒரு 30 நிமிஷம் மேரினேட் ஆகட்டும். இது மேரினேட் ஆகிறதுக்குள்ள நம்ம இப்போ காய்கறிகளை கொஞ்சம் வெட்டி வச்சுக்கலாம். இதுக்கு நான் 1 கப் நல்ல கேரட் பொடிசா நறுக்குனது, பீன்ஸ் கொஞ்சம் ஒரு 1/2 கப், அதோட ஸ்ப்ரிங் ஆனியன் இதையும் நான் வெட்டி வச்சிருக்கிறேன். இது முட்டை எல்லாம் பக்கத்துல இருக்கணும். இப்போ ஒரு இரும்பு சட்டியில கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அது சூடானதும் நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன், அதை ஃபுல்லா ஒரேடியா தட்டி அதை நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். சிக்கன் நீங்கள் ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் பொரிக்கணும்னு அவசியம் கிடையாது. சிக்கன் எல்லாம் வெந்திருக்கணும், ஆனால் அப்படி ப்ரௌனாக கிறிஸ்பாக க்ரன்ச்சியாக ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற சிக்கன் பொரிச்சு மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணெயிலேயே அந்த காய்கறிகளையும் போட்டு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கூட உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா காய்கறிகளில் உப்பு இருக்காது. நம்ம லைட்டாக உப்பும் போட்டு நம்ம அந்த காய்கறிகளை குக் பண்ணி எடுத்துக்கலாம். காய்கறிகள்லாம் நல்லா வதங்கியாச்சு. இனி இதை நம்ம சிக்கன் பொரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதே பிளேட்லேயே தான் நான் எடுத்து வைக்க போகிறேன். தனித்தனியாலாம் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சிக்கன் கூடவே நீங்கள் அந்த காய்கறியும் எடுத்து வச்சிடலாம். இப்போ மிச்சம் இருக்க எண்ணெயிலேயே நம்ம அந்த 4 முட்டை எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த 4 முட்டையை நீங்கள் அதே பேன்லேயே போட்டு நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க. கூட உப்பு மிளகு சேர்த்து நல்லா முட்டையை வரட்டி அடிச்சுக்கோங்க.
இப்போ நம்ம அதே ஸ்கில்லட்டில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்க போகிறோம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் நறுக்கி வச்ச பூண்டு. இது பூண்டு ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். பூண்டு கரிஞ்சிடக்கூடாது. இனி இது கூட நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா ட்ரேயில் ரைஸ், அந்த ரைஸை பாஸ்மதி ரைஸை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். நான் இதில் பாதி ரைஸ் தான் போட போகிறேன். நான் 2 கப் ரைஸ் அந்த ட்ரேயில் இருந்ததில் பாதி ரைஸை தான் நான் இப்போது பண்ண போகிறேன். ஸோ 2 பேட்சாக நான் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்சில் ஒரு பேட்சுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்ப்ரிங் அனியன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ரைஸை போட்டு கொஞ்சம் நல்ல கிளறி ரைஸ் கொஞ்சம் சூடானதும் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இதில் அந்த பிளேட்டில் உள்ளதில் பாதியை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இந்த பேட்சுக்கு பாதி, அடுத்த பேட்சுக்கு அடுத்த பாதி. இதையும் கூட போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சோய் சாஸ், கூடவே ஒரு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சில்லி சாஸ். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் சில்லி சாஸ் நிறைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கிளறுங்க. இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கூட இப்போ ஒரு பிளாக் பெப்பர் போடுறேன். உங்களுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. கலர் உங்களுக்கு மாறாது, ஃப்ரைட் ரைஸ் அப்படியே நல்ல கலரில் இருக்கும். இப்போ என்கிட்ட இன்றைக்கி இல்லை, ஒயிட் பெப்பர் இல்லாததுனால நான் பிளாக் பெப்பர் போடுறேன். இப்போ நம்மளோட 1 pan சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த ஃப்ரைட் ரைஸ் மட்டும் உடனே செஞ்சு உடனே சாப்பிடணும், சுட சுட சாப்பிட்டுடணும். ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போவே பண்ணி அப்போவே சாப்பிட்டுடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.